Students, today we are going to see about 10th standard poem. The poem name is The Grumble Family by Lucy Montgomery. Okay, and The Grumble Family, it is the poem about a complaining street, complaining peoples like that. Okay, so what is the meaning of the first line is there is a family nobody likes to meet. So இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியை வந்து யாருமே பார்க்கணுன்னு வந்து விரும்பவே மாட்டாங்க. அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் லைனோட மீனிங். ஓகே, ஸோ த கிரம்பிள் ஃபேமிலி அப்படிங்கிறது அந்த டைட்டிலோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே எதையாவது சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கிறது. நீங்கள் உங்களோட லைஃப்பில் கூட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரை பார்த்துருக்கலாம். நெய்பர்ஸ் ஒரு சில விஷயத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அதான் இதோட மீனிங். ஒன் இஸ் த மீனிங் மீன்ஸ் த கிரம்பிள் ஃபேமிலின்னா அடிக்கடி புலம்புறது, புலம்பிகிட்டே இருக்கிறது, புகார் சொல்கிறது. ஓகே, ஸோ த கிரம்பிள் ஃபேமிலி, தேர் இஸ் அ ஃபேமிலி நோபடி லைக்ஸ் டு மீட். இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியை யாருமே பார்க்க விரும்பவே மாட்டாங்க. ஓகே, ஸோ what is the second line? They live, it is set on complaining street. Complaining street அப்படின்னா அந்த ஃபேமிலிஸ் இருக்கிற ஸ்ட்ரீட்டே என்ன சொல்கிறாங்கன்னா குறை கூறக்கூடிய ஒரு தெருக்கள். அந்த ஸ்ட்ரீட்லேயே எப்பயுமே என்ன சொல்லுவாங்கன்னா ஏதாவது குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அண்ட் தேர்ட் லைன், in the city of never are satisfied. அந்த சிட்டியில் எப்பயுமே சாட்டிஸ்ஃபைடே ஆக மாட்டாங்க. நம்ம நிறைய உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ப்ளஸ் வீட்டில் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் நிறைய பேர் மீட் பண்ணியிருப்போம். ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா அந்த விஷயத்தில் ஒரு சாட்டிஸ்ஃபைடே இருக்காது. ஒரு சில பேரை ஒரு சில விஷயத்தில் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. ஓகே, அதாவது எது இருந்தாலும் அதில் ஒரு மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிப்பாங்க இல்லையா, அவங்கள தான் என்னன்னு சொல்லுவோம்னா நெவர் பி சாட்டிஸ்ஃபைடு பர்சன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், த ரிவர் ஆஃப் டிஸ்கண்டென்ட் பிசைட். ஸோ டிஸ்கண்டென்ட் அப்படிங்கிறது மன நிறைவு இல்லாத ஒரு நதி அங்கே இருக்குன்னு இங்கே ஆத்தர் சொல்லியிருக்காரு, லூசி மேக்ஸ் சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரிவர் ஆஃப் டிஸ்கண்டென்ட் அப்படிங்கிறது மன நிறைவு இல்லாத ஒரு ரிவர். அங்கே அப்படின்னு நீங்கள் வந்து மெட்டாஃபர் யூஸ் பண்ணியிருக்காங்க, மெட்டாஃபர் லைன்ஸ். டிஸ்கண்டென்ட், ரிவர் ஆஃப் டிஸ்கண்டென்ட் அப்படிங்கிறது மன நிறைவு இல்லாத ஒரு நதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நதியெல்லாம் இங்கே டெஃபினட்டாக வந்து எந்த கண்ட்ரீஸ்லேயும் கிடையாது. ஸோ கங்கா, யமுனா அந்த மாதிரி ரிவர்ஸ் தான் இருக்குது. ஸோ இங்கே என்னென்னா ஆத்தர்ஸ் போயம் அப்படிங்கும் போதே ஆத்தர் வந்து என்ன சொல்லுவார்னா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதில் வந்து நிறைய பார்த்தீங்கன்னா பொய்யெல்லாம் அதிகமாக இருக்கும். அதுக்கு பேர் தான் ஃபஸ்ட்டு வந்து போம். ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா மனநிறைவு இல்லாத நதி அப்படின்னா அவங்க வந்து எதுலேயுமே ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஸ்டேஜுக்கு வரவே மாட்டாங்க, எப்பயுமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு லெவல்லே இருப்பாங்க. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட், கிரவுல் அட் தட் அண்ட் தே கிரவுல் அட் திஸ். கிரம்பிள் அப்படிங்கிறது புகார் சொல்லும் குடும்பம். ஸோ அதனால் ஏற்படக்கூடியது என்னென்னா கிரவுல். கிரவுல் அப்படிங்கிறது லோ கட்ரல் சவுண்ட், எப்போ பாரு புலம்பல் சத்தம். ஓகே, ஸோ இங்கிலீஷில் நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. லேமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. லேமெண்ட் அப்படிங்கிறது ஒப்பாரி, கிரவுல் அப்படிங்கிறது புலம்புறது. ஓகே, ஸோ இதெல்லாம் நிறைய பேர் வந்து வாய்ஸ் வெளியில் கேட்காது, ஆனால் லோ வாய்ஸில் திட்டுறதுனா கூட ஏதோ சொல்லிகிட்டே இருப்பாங்க இல்லையா, அதை தான் வந்து என்னன்னு சொல்லுவோன்னா that is growl. Okay, low guttural sound. So whatever comes, there is something amiss. So எதையாவது நினச்சி அதை நினச்சி இதை நினச்சி புலம்புறது. ஸோ நெக்ஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா there is something amiss. எந்த விஷயம் நடந்தாலும் சம்திங் அமிஸ்னால் அதில் ஏதாவது குறை இருக்கும் கண்டுபிடிச்சிட்டு அதை சொல்லி புலம்புறது. ஓகே, ஸோ அண்ட் வெதர் த ஸ்டேஷன் பி ஹை ஆர் ஹம்பிள். உயர்வான விஷயங்கள் நடந்தாலும் சரி, தாழ்வான விஷயங்கள் நடந்தாலும் சரி புலம்புறது. பர்சன்ஸ் இருப்பாங்க, அதாவது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் நடக்கல அப்படிங்கும் போது தே ஹாவ் டு growl. ஓகே, ஸோ ஹியர் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆத்தர் வந்து ஹை ஆர் ஹம்பிள், உயர்வு தாழ்வு என்ன நடந்தாலும் அதில் ஏதாவது சம் மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிச்சி புலம்புறது. ஸோ தே ஆர் ஆல் நோன் பை த நேம் ஆஃப் கிரம்பிள். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ புலம்புறது புகார் சொல்கிறது. நேம் ஆஃப் கிரம்பிள் அப்படிங்கிறது ஒரு புகார் சொல்லும் மையம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, கிரம்பிள் ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. என்னெல்லாம் புலம்புவாங்கன்னு பார்த்தீங்கன்னா த வெதர் இஸ் ஆல்வேஸ் டூ ஹாட் ஆர் கோல்டு. இப்போ நம்மளே இருப்போம், வெயில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுவோம்னாப்பா செம்ம ஹாட் அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்து நல்லா சில்லுன்னு இருந்துச்சுன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா. அதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக
ஐ மீன் எக்ஸ்ட்ரீமாக அதை பற்றி சொல்லிகிட்டே இருந்தாங்கன்னா அதுக்கு பேர் தான் வந்து கிரவுல், புலம்புறது. ஓகே, ஸோ த வெதர் இஸ் காலநிலை. இப்போ சரியான வெயிலாக இருக்குது, செம்ம கோல்டாக இருக்குது, எது நடந்தாலும் வந்து குறை சொல்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட், புகார் சொல்கிறது, அண்ட் அதில் என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துலையும் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஆத்தர் வந்து இந்த போயமில் வந்து ப்ரீஃபாக எல்லா லைன்ஸ்லேயும் வந்து எதை பற்றியெல்லாம் புலம்புறாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லி. சம்மர் அண்ட் வின்டர் அலைக் டேஸ் கோல்டு, சம்மர் அண்ட் வின்டர் அலைக் டேஸ் கோல்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வெப்ப காலமாக இருந்தாலும் சரி, குளிர்காலமாக இருந்தாலும் சரி, எது வந்தாலும் வந்து குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. nothing goes right with the folks you meet. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள போய் பார்த்தோம், folks அந்த பீப்புள்ஸை பார்த்தோம் அப்படின்னாவே நமக்கு எந்த நல்ல விஷயங்களும் நடக்காது அப்படிங்கிறத ஆத்தர் இங்கே சொல்லியிருக்காங்க. down on the gloomy complaining street, இருள் நிறைந்த புகார் சொல்லும் அந்த தெருக்களில் போயிட்டு அந்தமாரி பர்சன்ஸை பார்த்தோம் அப்படின்னாவே நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட நடக்காது அப்படிங்கிறத நான் சொல்லலை. இங்கே யார் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஆத்தர் லூசி மேன் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களோட லைன்ஸ் they growl at the rain and they growl at the sun. அதாவது மழை பெஞ்சுது அப்படின்னாலே என்ன சொல்லுவாங்கன்னா பயங்கரமாக மழை பெஞ்சிட்டே இருக்குது, அதிகமாக வெயில் அடிச்சுட்டே இருக்குன்னு சொல்லி புலம்புறது. ஸோ இன்ஃபேக்ட் த க்ரௌலிங் இஸ் நெவர் டான். அவங்களோட புலம்பல் எப்போ தான் முடியும், சத்தியமாக எப்போவுமே முடியாது அப்படிங்கிறத இங்கே லூசி மேக்ஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் இஃப் எவ்ரி திங் ப்ளீஸ் வித் தேம், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல விஷயங்கள் நடந்தாலும் தேர் இஸ் இன் எ டவுட், அதில் கூட ஒரு டவுட்லேயே தான் இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து நெகட்டிவ்ஸான விஷயங்கள் நடக்காது, பாசிட்டிவ்ஸாகவே நடந்துகிட்டே இருந்தாலும் கூட அதிலெல்லாம் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிச்சி. ஃபார் எக்ஸாம்பிள் 98 வாங்கி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப புலம்புறது இல்லையா, அதே 40 வாங்கின ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தில்லாக உட்காந்துருப்பாங்கல்ல, அதுதான் இங்கே வந்து ஆத்தர் லூசி மேட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தே ஹேட் growled that they had nothing to grumble about. அதாவது புலம்புறதுக்கான எந்த மேட்டருமே இல்லைன்னா கூட ஒரு ப்ராப்ளம்ஸை தேடி கண்டுபிடிச்சி அதை நினச்சி புலம்புறது. ஓகே, ஸோ பட் the first thing is that one of the same. ஃபர்ஸ்ட் திங் அப்படிங்கிறது இங்கே வந்து ஆச்சரியமான அபூர்வமான விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் அந்த புலம்பல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க, நாங்களாம் புகார் சொல்கிறவங்க, நாங்கள் கம்ப்ளைண்டிங் தான் எப்பயும் பண்ணுவோம் அப்படிங்கிறத எப்பயுமே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த போயமில் மட்டும் இல்லை, லைஃப்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க செய்கிற மிஸ்டேக்ஸை நோ ஒன் கேன் அக்செப்ட் வி டூ தட் மிஸ்டேக்ஸ். பார்த்துருக்கோம் இல்லையா, செய்கிற தப்பை வந்து ஒரு சில பர்சன்ஸ் தான் தே ஹாவ் டு அக்செப்ட் தட் அண்ட் ஆஸ்க் சாரி. ஓகே, சாரி சொல்லுவாங்க. ஸோ சம் அதர் பர்சன்ஸ் தே டோன்ட் அக்செப்ட் தட். ஓகே, ஸோ அதெல்லாம் இங்கே சொல்லியிருக்காங்க. பட் கேன் பி brought to acknowledge his family name. எங்களுக்கு வந்து எங்களோட புலம்பல் குடும்பம், கிரம்பிள் ஃபேமிலிங்கிறது ஒரு புலம்பல் குடும்பம் அப்படிங்கிறத நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம். பிகாஸ் ஐ மீன் இப்போ தானே சொன்னேன், நம்ம செய்கிற தப்பை வந்து எப்பயுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். ஓகே, ஸோ ஃபார் நெவர் ஏ கிரம்பிள் வில் ஓன் தட் ஹீ, கிரம்பிள் புலம்பல் புகாருங்கிற ஒரு பேரை கூட நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிறத இங்கே யார் சொல்லியிருக்காங்கன்னா லூசி மேட் வந்து இந்த லைன்ஸில் சொல்லியிருக்காங்க. The worst thing is that if anyone stays. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ரொம்ப மோசமான விஷயம் என்னென்னா, அவங்களோட நம்ம ட்ராவல் பண்ணோம், ஸ்டே பண்ணோம் அப்படின்னா நம்ம டெஃபினட்டாக அவங்கள மாதிரியே மாறிடுவோம். அதுதானே தட் இஸ் ட்ரூ பேக். ஓகே, among them too long he will learn their ways. அவங்களோட கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணாலும் எப்போவுமே சரி, ஒருத்தரோட புக்ஸை பற்றி ஒருத்தரை பற்றி அதிகமாக நினைக்கிறோமோ, ஐ மீன் நமக்கும் ஒரு சில ரோல் மாடல்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள பற்றி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே அவங்களோட வே ஆஃப் ஸ்டைல் நமக்கும் வந்துடும். அதுதான் இங்கே வந்து லூசி மேக்ஸ் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட கொஞ்ச நேரம் ட்ராவல் பண்ணாலும் போதும் நம்மளும் அந்த மாதிரியே டெஃபினட்டாக மாறிடுவோம் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. லேர்ன் தட் வேஸ், அவங்களோட வழிகளை நம்மளும் கற்றுக்குவோம், வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங், குட் ஆர் பேட். ஓகே, அண்ட் இட் இஸ் த தாட் ஆஃப் லூசி மேட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அண்ட் பிஃபோர் த ட்ரீம்ஸ் ஆஃப் த டெரிபிள் ஜம்பிள், ட்ரீம்ஸ் ஆஃப் த டெரிபிள் ஜம்பிள். ட்ரீம்ஸ் அப்படிங்கிறது வாட் இஸ் த ட்ரீம்ஸ், நம்ம அதை பற்றி ஒரு கனவு கற்பனை, ஓகே, இமேஜினேஷன், கனவு, அதை பற்றி நினச்சோம் அப்படின்னாவே, அந்த புகார் சொல்கிறத பற்றி நினச்சோம் அப்படின்னாவே நம்ம அதுக்குள்ளே என்ட்ரு ஆகிடுவோம் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த கேரக்டர்ஸ் நமக்குள்ளேயே வந்துடும் அப்படிங்கிறத வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, அதை பற்றி நினச்சி கனவு காணும்போதே அதோட தாக்கம் நமக்கு டெஃபினட்டாக இருக்கும் அப்படிங்கிறத இங்கே லூசி மேட் சொல்லியிருக்காங்க.
அண்ட் ஸோ இட் வேர் வாய்ஸஸ் டு கீப் அவர் ஃபீட். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளோட காலடி தடம் கூட அந்த மாதிரி இடத்துல படக்கூடாது. வி ஜஸ்ட் கீப் அவே சம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தட். ஓகே. அண்ட் ஃப்ரம் வாண்டரிங் இன்டு கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். வாண்டரிங் இங்கேயும் இங்கேயும் அலையிறது. கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டில் நம்ம அங்கேயும் போனோம், அந்த பிளேஸுக்கு போனோம் அப்படின்னா கூட அண்ட் நெவர் டு க்ரவுல். நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது, அந்த மாதிரி ஹேபிட்ஸை வந்து வளர்த்துக்க கூடாது அப்படிங்கிறத இங்கே யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா லூசி மேட் சொல்லியிருக்காங்க. க்ரவுல் அப்படிங்கும்போது அங்கேயே இருந்தோம் அப்படின்னா கூட அந்த அந்த கேரக்டர் நமக்கு வரக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. க்ரவுல் வாட் எவர் டு டூ. ஓகே. லெஸ்ட் we be mistaken for grumblers too. அப்படி இருந்தோம் அப்படின்னா நம்மளும் பார்த்தீங்கன்னா grumblers, குறை சொல்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி மாறிடுவோம். குறை சொல்கிறது ப்ளஸ் குறை சொல்கிறது, புகார் சொல்கிறது, புலம்புறது, grumblers, நம்மளும் அந்த மாதிரி மாறிடுவோம் அப்படிங்கிறத ஆத்தர் இங்கே சொல்லியிருக்காங்க. let us learn to walk with a smile and a song. இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லைஃப்பில் நடக்கிறதா. என்னதான் வந்து பெரிய தோல்விகள், நமக்கு பிடிக்காத சில விஷயங்கள் நடந்தாலும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸில் ஒரு ஸ்மைல் வச்சுட்டு பாட்டு பாடிட்டு எனக்கு என்னென்னு போயிட்டே இருப்பாங்க. அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத இங்கே லூசி மேட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நோ மேட்டர் இஃப் திங்ஸ் டூ சம்டைம்ஸ் கோ ராங். ஸோ நோ மேட்டர், எல்லா விஷயமும் நல்லதாகவே தான் நடக்கும் அப்படின்லாம் யார் லைஃப்லையும் சொல்லவே முடியாது. வெதர் இட் இஸ் குட் ஆர் பேட், நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். அப்படிங்கும்போது அது எது நடந்தாலும் நம்ம வந்து புலம்பக்கூடாது அப்படிங்கிறத இங்கே ஆத்தர் சொல்லியிருக்காங்க. let us learn to walk, yes, no matter if things தப்பாக சில விஷயங்கள் போனாலும் அதை பற்றி நினச்சிட்டு புலம்பிகிட்டே இருக்கக்கூடாது. அண்ட் தென் பி அவர் ஸ்டேஷன் ஹை ஆர் ஹம்பிள். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வர லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சினிமா மூவிஸில் வர டயலாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லைங்களா. ஹை ஆர் ஹம்பிள், உயர்வான நிலை தாழ்வான நிலை எது வந்தாலுமே எக்ஸ்ட்ரீம். ஓகே. ஹை பொசிஷன் போனாலும் சரி, நமக்கு பிடிக்காத நிறைய விஷயங்கள் நடந்தாலும் சரி, அதை ஒன்ஸ் நடந்துச்சு அப்படின்னா we just leave it. ஓகே. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதை நினச்சி புலம்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. we will never belong to the family of grumble. we will never அப்படின்னா அந்த மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிட்டோன்னா நம்மளும் அந்த grumblers-குள்ளே include yes, we will be included. so we just go away from that. அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே நம்மளே இன்க்ளூட் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறத லூசி மேட் அவங்களோட தாட்ஸை இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ், த போயம் த கிரம்பிள் ஃபேமிலி லூசி மேட். ஓகே. கிரம்பிள் ஃபேமிலி அப்படிங்கிற போயம்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அழகான நிலா, இந்த மாதிரி ரிவர்ஸ் அழகாக இருக்குது, அதோட ஸ்பேட்டரிங் சவுண்ட்ஸ் நல்லா இருக்குது, இந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். And it is the first poem in our 10th standard, the grumble. ஒரு புலம்புறதை பற்றி ஒவ்வொரு லைன்ஸ்லேயும் வந்து ஒரு ஆத்தர் சொல்லியிருக்காங்க. லூசி மேட் இஸ் ஓகே லேடி. ஓகே. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல, ஒவ்வொரு லைன்ஸ்லேயும் வந்து எப்படி எந்தெந்த விஷயத்துக்காகலாம் புலம்புவாங்க அப்படிங்கிறத ஒரு போயம் லைன்ஸ்லேயே ஒரு ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா போயம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஏன் ஒவ்வொரு லைனுக்கும் மீனிங் சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படின்னா போயம் லைன்ஸ் நீங்கள் வந்து இதில் மெமரி போயம் மட்டும் வந்து 10th ஸ்டாண்டர்டில் போயம் மட்டும் எழுதிட்டு நம்ம வந்துட போகிறதில்ல. ரீட் த கிவன் லைன்ஸுன்னு கொடுத்துட்டு லைன்ஸ் அந்த போயம் லைன்ஸ் கொடுத்துட்டு என்ன கேட்பாங்கன்னா தே ஹாவ் ஆஸ்க் த கொஸ்டின். ஓகே. ஸோ அப்போ அந்த கொஸ்டின் கேட்கும்போது இதில் என்ன ஃபேமிலி அப்படின்னு கேட்டாங்க. எஸ், த கிரம்பிள் ஃபேமிலி. டிஸ்கண்டன்ட் ரிவர் நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதி வைப்பாங்க. இதில் வந்து லூசி மேட் வந்து நோட்டிஃபை பண்ணிக்க ரிவர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால் கங்கா, யமுனா, நர்மதாலாம் எழுதி வைக்கக்கூடாது. ஏன்னா ரிவர்ஸ்னோடனே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் போயம்ஸ் படிக்காமல் இருந்தாங்கன்னா எழுதி வைப்பாங்க. இதில் டிஸ்கண்டென்ட் ரிவர்ங்கிறதே ஒன்று கிடையாது. ஆனால் மன நிறைவு இல்லாத ஒரு நதி அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து ஆத்தர் சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்கா? டெஃபினட்டாக கிடையாது. கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் அண்ணா நகர் இந்த மாதிரி ஸ்ட்ரீட், பிள்ளையார் ஸ்ட்ரீட் இப்படி தான் இருக்கும். கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் எஸ் இங்கே வந்து மெட்டாஃபர், குறை சொல்கிறத வந்து ஸ்ட்ரீட்டோட கம்பேர் பண்ணி லைக் ஆஸ் இல்லாமல் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்போ இதை என்னன்னு சொல்லுவோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் மெட்டாஃபர். ஓகே. ஸோ இதெல்லாம் ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. ஸோ போயம் லைன்ஸ் வந்து லைன் பை லைன் எதுக்காக அந்த வேர்டு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னா போயம் வந்து 7 போயம் இருக்குன்னா அதில் எந்த லைன்ஸ் வேணாலும் அதில் வந்து 5 மார்க்ஸ் கேட்பாங்க.
இஸ் கம்பல்சரி கொஸ்டின்ஸ். போயம் கொஸ்டின் ஆன்சர்ஸில் வந்து போயம் லைன்ஸ் கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது உனக்கு மெமரி பண்ணலனா கூட நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்ட அப்படின்னா யூ ஹாவ் டு ரைட், யூ வில் ரைட் த ஆன்சர். ஓகே, அப்போ அந்த கொஸ்டின்ஸில் டிஸ்கண்டென்ட் ரிவர், அப்போ கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட், இங்கே என்ன சவுண்டு, இந்த க்ரௌல் சவுண்டுனோட நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் எழுதுவாங்க ஹை பிச், லோ பிச் அப்படின்ட்டு. ஸோ லோ கட்ரல் சவுண்ட், ஸோ க்ரௌல் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து ஆத்தரிங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் அவங்க வந்து புலம்புனாங்கன்னா அந்த ரெயின், அந்த சீசன்ஸ்லாம் கேட்கலாம். சீசன்ஸ் கேட்கும்போது எஸ் என்ன சீசன்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னா சம்மர் சொல்லியிருப்பாங்க. எஸ் முன்னாடி ஸ்டான்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சம்மர், வின்டர், அப்புறம் எதை பற்றி ரெயின், கோல்டு. ஸோ ஒரு போயம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்னடா இது கதை மாதிரி வருது இந்த போயம்ஸ் அப்படிங்கிறது இல்லை, அந்த ஒவ்வொரு லைன்ஸ்லையும் என்ன ஆத்தர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இட் இஸ் ஃபார் தட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் வியூ. ஓகே, அந்த லைன்ஸ் கொடுத்து கேட்கும்போது எல்லா 7 போயம்ஸையும் நீ ஃபுல்லாக மெமரி பண்ணிகிட்டே இருந்த அப்படின்னா லாஸ்ட்டாக ஒரு சில இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஃபர்கெட் தட். ஓகே, ஸோ போயம்ஸ் கிளாஸ் நடத்தினாலும் சரி, வீடியோஸ்னாலும் சரி, அந்த லைன்ஸில் இந்த ஆத்தர் லூசி மேடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம மைண்ட்ஸில் வச்சுட்டோம் அப்படின்னா எந்த போயம் லைன்ஸ் கொடுத்தாலும் அதுக்குரிய ஆன்சர்ஸை வந்து நம்ம ரைட் பண்ணணும். ஆல்ரெடி சொன்ன மாரி லைக்காஸ், சிமிலி, லைக்காஸ்ன்னு இருந்தாவே சிமிலி தான். அண்ட் மெட்டாஃபர் பார்த்தீங்கன்னா லைக்காஸ் இல்லாமல் கம்பேர் பண்ணியிருக்கிறது மெட்டாஃபர். இந்த போயமில் லூசி மேட் பார்த்தீங்கன்னா நிறைய மெட்டாஃபர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. டிஸ்கண்டென்ட் ரிவர், கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டு, கிரம்ப்ளர்ஸ் அப்படிங்கிறது பீப்புள்ஸை வந்து இந்த புலம்பலோடு சேர்ந்து கம்பேர் பண்ணி லைக்காஸ் இல்லாமல் கம்பேரிஷன்ஸ், அப்போ மெட்டாஃபர். ஓகே, ஸோ அதே மாதிரி ஒரு லைன்ஸில் சேம் லெட்டரில் வந்து வேர்ட்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லலாம், அலிட்ரேஷன் சொல்லலாம். அனமெட்டோஃபோயிக் அப்படிங்கும்போது அந்த ஆப்ஜெக்ட்ஸோட சவுண்டு அதை என்ன சொல்லலாம் அப்படின்னா தட் இஸ் அனமெட்டோஃபோயிக் வேர்டு. ஓகே, ஆக்சிமோரானுங்கிறது ட்ரூ லைட்ஸ், ஆப்போசிட் மீனிங் இருக்கக்கூடிய 2 வேர்ட்ஸ் வந்து பக்கத்தில் நெய்தர் நியர்பை பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் ஆக்சிமோரான். ஓகே, ஸோ இதெல்லாம் யூ நீட் நாட் டு மெமரி திஸ். ஆக்சிமோரான்னா என்ன, சிமிலி, மெட்டாஃபர், பர்சானிஃபிகேஷன், இதெல்லாம் மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னாவே யூ ஜஸ்ட் அட்டெண்ட் த கொஸ்டின் ஆன்சர்ஸ், போயம் கொஸ்டின் ஆன்சர்ஸ். அதுக்கப்புறம் இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னா பேராகிராஃப் வந்து எஸ் உனக்கு மீனிங் தெரிஞ்சது அப்படின்னா இட் இஸ் ஈஸிலி டு மெமரி தட் பேராகிராஃப். ஸோ 10th students, that's all. This is the poem of The Grumble Family by Lucy Mack. So you just go through all the lines and all the stanzas. So thank you students, thank you. So go through this video. ஸ்டூடெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரைமிங் வேர்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மைல் சாங் கொஸ்டின் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு ரைம் ஸ்கீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைம் ஸ்கீம் வந்து சாங் ராங், ஏஏ ஹம்பிள் கிரம்பிள் பிபி. ஓகே, ஏஏ பிபி, இட் இஸ் த ரைம் ஸ்கீம் ஆஃப் திஸ் போயம். அண்ட் த ரைமிங் வேர்ட்ஸ் இஸ் ஸ்மைல் அண்ட் சாங். அண்ட் வாட் இஸ் இட் த நெக்ஸ்ட் கொஸ்டின், sorry, smile and song, it is not a rhyming words, it is the alliteration. Okay, smile and song அப்படிங்கிறது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா alliteration. ஸோ எஸ் ஸோ இதை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா alliteration. இந்த கொஸ்டின் கேட்காங்கன்னா ரைட் பண்ணலாம். ரைம் ஸ்கீம் அப்படிங்கும்போது சாங் ராங், ஹம்பிள் கிரம்பிள், இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைமிங் ஸ்கீம். ஓகே, இட் இஸ் alliteration. ஸோ ரைமிங் வேர்ட்ஸ் கொஸ்டின் கேட்டாங்கன்னா சாங் ராங், humble, grumble. Okay, இதில் வந்து 3 questions கேட்கலாம். You don't be confused rhyming words and what is the alliteration, smile, song. The words starts with the same letter. Okay, that is alliteration. And the next one is rhyme scheme. So இதில் 3 questions வந்து இதில் வந்து கேட்கலாம். Okay, so metaphor கேட்கலாம். Metaphor, discontent river, identify the figure of speech means you have to write it is metaphor. Complaining street, it is metaphor. Okay, so this is also the compulsory questions. They have to ask what is the figure of speech in this poem means metaphor, and yes, rhyming words and alliteration, rhyme scheme. You have to attend these questions. Okay, just go through this poem students. Thank you.